ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th சிபிஎஸ்சியில் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசனான லைட் லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டிங்கன்னா, டிஃபைன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் எ கான்கேவ் மிரர். நம்ம இதை ஏற்கனவே கிளாஸில் நடத்திருக்கோம், இருந்தாலும் கொஸ்டின் ஆன்சரில் பார்த்துலாம். இப்போது இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கான்கேவ் மிரருடைய போல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சென்டர் பாயிண்ட், அது வழியாக போகக்கூடிய ஆக்சிஸை இந்த ஆக்சிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரலாக வரக்கூடிய லைட் ரேஸ், இந்த லைட் ரேஸ்லாம் என்ன ஆகுது, பேரலாக வருது இல்லையா நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு, அது எல்லாமே இந்த கான்கேவ் மிரரில் பட்டு கன்வர்ஜ் ஆகும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அது எந்த பாயிண்டில் கன்வர்ஜ் ஆகுதோ அதை தான் என்ன சொல்லுவோம், நம்ம பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? Light rays that are parallel to the principal axis of a concave mirror converge at a specific point. Converge at a specific point on its principal axis after reflecting from the mirror. சரியா? அப்போ லைட்டில், அதாவது லைட் ரேஸ் வந்து கான்கேவ் மிரரில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட் ரேஸ் வந்து ஒரே இடத்துல ஒரு கான்வெர்ஜ் ஆகும். அந்த கான்வெர்ஜ் ஆகிற பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பிரின்சிபல் ஆக்சிஸில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்குறாங்க, த ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் 20 சென்டிமீட்டர். ரைட்டா? வாட் இஸ் ஃபோக்கல் லென்த்னு கேட்குறாங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரி, ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா, 20 சென்டிமீட்டர். சரியா? ஸோ இதோடைய ஃபார்முலா என்ன, ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா 2f. சரியா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ், 2f. ஸோ 2fன்றது ஃபோக்கல் லென்த். ரைட்டா? அப்போ 2f இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ f இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 10 சென்டிமீட்டர். ரைட்டா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஸ்பெரிக்கல் மிரருடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 சென்டிமீட்டர். ரொம்ப சிம்பிளான சம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நேம் தி மிரர் தட் கேன் கிவ் அண்ட் எரக்ட்னா நேரான அப்படின்னு அர்த்தம், என்லார்ஜ் அப்படின்னா பெரிதுபடுத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ரைட்டா? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி கூட எழுதுவோம், இதுதான் ரெஃப்ளெக்டிங் ஏரியா. சரியா? அது எப்படி இருக்கும், உள்ளே இருக்கும். ரைட்டா? கான்கேவ். ரைட்டா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போது இதோடைய போலுக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ், அதாவது ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கும்போது, இது என்னது, ஆப்ஜெக்ட் வைக்கும்போது நமக்கு ஒரு நேரான எரக்ட் அண்டு என்லார்ஜ் இமேஜ் வந்து இந்த பக்கம் கிடைக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதாவது when an object placed between pole and the principal focus of a concave mirror, then the image formed is virtualனா என்ன கிடையாது, ரியல் கிடையாது, எரக்ட் அண்டு என்லார்ஜ் இமேஜ் கிடைக்கும். சரியா? அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் நீங்கள் ஒரு இமேஜ் வச்சிங்கன்னா நேரான அதே மாதிரி பெரிதுபடுத்தப்பட்ட நமக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும். சரியா? இந்த இடத்துல கூட பாருங்களேன், இங்கே ஒரு கையை வச்சா எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நான் கிளாஸ்லேயே உங்களுக்கு நேராக செஞ்சு காமிச்சிங்க, ஞாபகம் இருக்கா? ரைட். அடுத்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒய் டு வி ப்ரிஃபர் கான்வெக்ஸ் மிரர் அஸ் எ ரியர் வியூ மிரர் இன் வெஹிக்கிள்ஸ்? சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்கேவ் மிரரை பார்ப்போம். வாட் இஸ் திஸ்? கான்கேவ் மிரர். ரைட்டா? கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து நல்ல பெருசாக தெரியும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக பெருசாக தெரியும். எரக்டடான இமேஜ் நம்ம கூட எடுக்கலாம். சரியா? பட் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் காமிக்கிறீங்களோ அதை சுற்றி ரொம்ப சிறிய அளவில் தான் அந்த இமேஜை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது ஆப்ஜெக்ட் வந்து சிறிய அளவில் கேப்சர் பண்ணி பெரிய அளவில் வந்து இமேஜை ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? பட் கான்வெக்ஸ் மிரர் அப்படி கிடையாது. ஆப்ஜெக்டை நம்ம கேப்சர் பண்ணி ஸ்மாலஸ்ட், அதாவது இருக்கிற ஆப்ஜெக்டை விட சிறிதான இமேஜை க்ரியேட் பண்ணும். சரியா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா என்லார்ஜ் விஷன் கிடைக்கும். ரைட்? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த ஒரு காரை வந்து நம்ம டாப்பில் இருந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இதில் கான்கேவ் மிரரை போட்டிங்க அப்படின்னா இதோடைய பார்க்குற இடம் வந்து இவ்வளோ தான் இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த மாதிரி ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் தான் இது பெருசாக காமிக்கும். சரியா? இது கான்கேவ் மிரர். அதே ஒரு கான்வெக்ஸ் மிரர் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு காமிக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?
ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட். நம்ம டாப்பில் இருந்து பார்க்குறோன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? புரியுதா? அப்போ பாருங்கள், கான்வெக்ஸ் மிரர்ஸ் கிவ்ஸ் விர்ச்சுவல் எரைட் டிமினிஷன் என்னது, சுருக்கப்பட்ட அல்லது சின்னதாக்கப்பட்ட பண்ணுறோம். சரியா? இமேஜ் வந்து நமக்கு என்ன பண்ணுது, காமிக்குது. ரைட்டா? அதே மாதிரி அதனால தான் நம்ம ரியர் வியூவாக வச்சுருக்கோம். சரிங்களா? வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கண்டிப்பாக கான்வெக்ஸில் தான் கிடைக்கும், கான்கேவில் கிடைக்காது. சரியா? அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5 என்ன பண்ணுவீங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் கர்வ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வ் எவ்வளவு, 32 கொடுத்துருக்காங்க. இதோட ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு 2f = 32 தெரியும். சரியா? ரேடியஸ் ஆஃப் த கர்வோட ஃபார்முலா என்ன, 2f. அப்போ f = ஆப்வியஸ்லி என்ன இருக்கும், 6 cm. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏற்கனவே நம்ம இதே மாடலில் ஒரு கொஸ்டின் பார்த்தாச்சு. சரியா? அடுத்து வாங்க, 6th கொஸ்டின் பாருங்க. A concave mirror produces 3 times the magnified real image of a object placed at 10 cm in front of. சரியா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கான்கேவ் மிரர் இருக்குது, இதுக்கு முன்னாடி ஒரு 10 cm, எவ்வளோ தூரம், 10 cm தள்ளி ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு ரியல் இமேஜை கிரியேட் பண்ணுது. ரைட்டா? மேக்னிஃபைடு ரியல் இமேஜை கிரியேட் பண்ணுது. ஸோ அதோடைய எந்த இடத்துல இமேஜ் வந்து லொக்கேட் ஆகும் கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, இமேஜ் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன். ஸோ ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் நான் செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் h1 வச்சுக்கலாம், இது h. ஹைட் ஆஃப் த இமேஜ் h1 வச்சுக்கலாம், இது 3h. ஏன் சார் அப்படி எழுதுறீங்க அப்படின்னா, அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மிரர் ப்ரொடியூஸ் 3 times மேக்னிஃபைடு ரியல் இமேஜ். சரியா? இமேஜ் வந்து எப்படி இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் மாதிரி 3 மடங்கு இருக்குது. உதாரணத்துக்கு இது 10 cm இருக்குன்னா இது 30 cm இருக்குன்றதை இங்கே வச்சுக்கணும். சரியா? ரைட். இப்போ நமக்கு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன, லீனியர் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன, m = hi/ho - v/u அப்படின்றது ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் hi அப்படின்றது 3h, h1ன்றது என்னது, h. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். h1ன்றது h, h-ன்றது 3h மைனஸ், நல்ல கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், v/u. என்னது, v/u. ரைட்டா? இதில் vன்றது இமேஜ் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, uன்றது நமக்கு என்ன தெரியும், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அவங்க கொடுத்துருக்காங்களா பாருங்களேன். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 10 cm. ரைட்டா? அப்போ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது -10 cm. ரைட்டா? அப்போ இந்த ஹச்சும் கேன்சல் ஆகிடும் ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ v v/10 = 3 இருக்கும். அதர்வைஸ் v = என்னது, 30 cm. ரைட்டா? அப்போ ஒரு கான்கேவ் மிரரில் 10 cm தள்ளி ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 30 cm தள்ளி என்ன கிடைக்கும், ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் கிடைக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதான் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க, a ray of light traveling in air enters obliquely into water. Does the light ray bend towards the normal or away from the normal கேட்டிருக்காங்க. ஒயின்னு கேட்டிருக்காங்க. சரியா? கண்டிப்பாக the light bends towards the normal தான். ரைட்டா? இதில் பாருங்க. ஸோ இப்படி லைட் வருது. ரைட்டா? லைட் வருது, நார்மல் இங்கே இருக்குது. ரைட்டா? அப்போ அந்த லைட் இப்படி போகிறது என்ன ஆகுதுன்னா, பெண்ட் ஆகுது. எதை, டுவர்ட்ஸ் நார்மலை நோக்கி. என்ன பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு இதுதான் நார்மல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லைட் இப்படி படுது, இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது பெண்டு எங்கே போகுது, வெளியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நார்மலுக்கு வெளியே போகுதுன்னா அவே. சரியா? ஆனால் எங்கள் உண்மையில் என்ன ஆகுது, நார்மலுக்கு உள்ளே தான் வருது, அதாவது நார்மல் நோக்கி தான் வருது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். when a ray of light travels from the optically rarer medium. rarer mediumனா என்ன, ஏர். சரியா? டு டென்சர் மீடியம். டென்சர் மீடியம்னா வாட்டர். அதாவது ஏரை விட வாட்டர் வந்து என்னது, டென்சராக இருக்கும். சரிங்களா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா, நார்மலை நோக்கி தான், அதாவது டுவர்ட்ஸ் நார்மல் தான் என்ன ஆகும், லைட்டு பெண்ட் ஆகும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒருவேளை இப்போ உதாரணத்துக்கு வாட்டர்லேருந்து வர்ற ஏர், மேலே தண்ணி இருந்தாச்சு, நீங்கள் ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதில் தண்ணி இருக்குது, அது கீழே இருக்க ஒரு பொருளை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ இந்த லைட் ரே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இப்படி வர்றது நார்மலுக்கு அவையில் பெண்ட் ஆகும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு புரிஞ்சா? அதாவது ரேரர் டு டென்சர் அப்படின்னா டுவர்ட்ஸ் நார்மல் இருக்கும். ரைட்டா? டென்சர் டு ரேரர்னா அவே ஃப்ரம் நார்மல் இருக்கும். இதை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும்? நார்மல் ஆர் அதாவது டஸ் த லைட் ரே பென்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மலா அவே ஃப்ரம் த நார்மலானா இதுதான் கரெக்டு. பென் டுவர்ட்ஸ் த நார்மல் தான் கரெக்டு. சரிங்களா? ஒய் அப்படின்னா இது என்னன்னா ரேரர் டு டென்சர் மீடியம். சரியா? இது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இது எக்ஸாம் கிடையாது, இது நான் உங்களுக்கு சொல்கிறது. லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் இன் ஏர் தேன் வாட்டர். நமக்கு தெரியும் லைட் வந்து ஏரில் வந்து ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும், அதே வந்து வாட்டரில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சரியா? உதாரணத்துக்கு ஏரில் 3 lakh kilometer ஸ்பீடில் போகும், அதுவே வாட்டரில் வந்து 2.25 kilometer தான் போகும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா லைட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். சரிங்களா? இப்போ ஃபாஸ்ட்டாக வர லைட் பாருங்கள், ஃபாஸ்ட்டாக வர லைட் டக்குன்னு என்ன ஆகுது? கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. கரெக்டாக? கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. அப்போ ஸ்லோ ஆகும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இங்கே இருக்கிற நார்மல் இருக்கு இல்லையா, நார்மலுக்கு டுவர்ட்ஸ் வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 8. ரைட்டா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைட் என்டர்ஸ் ஃப்ரம் ஏர் டு கிளாஸ் ஹேவிங் refractive index 1.50. What is the speed of light in the glass? சரியா? ஓகே, சம் போலாம். நல்லா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். refractive index is equal to NAன்னு வச்சுக்கலாம். அதாவது ஏரோட refractive index is equal to ஃபார்முலா என்ன? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர். ஆக்சுவலாக மீடியம்னு ஃபார்முலா வரும் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இங்கே மீடியம் வந்து ஏரை தானே எடுத்திருக்கோம். சரிங்களா? சாரி, கிளாஸ். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஏரில் பார்க்குற போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா? அப்போ என்ஜின்னு போட்டுக்கலாம். சரியா? அப்போ என்ஜி இஸ் ஈக்குவல் டு C/V. சரியா? இங்கே என்ஜி எவ்வளோ கொடுத்துட்டாங்க? அதாவது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1.5 கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் என்ன? 3 lakh kilometer ஸ்பீட். சரியா? டிவைட் பை ஸ்பீட் இன்னும் வந்து கிளாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ என்ன ஆகும்? இந்த V மேலே பேரும் 1.5 கீழே வந்துடும். வச்சிங்கன்னா 3 × 10⁸ டிவைட் பை 1.5. அப்போ 1.5 3 அடிச்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வந்துடும்? 2 வந்துடும். புரியுதா? அப்போ ஸ்பீட் இந்த கிளாஸ் எவ்வளோ வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? 2 × 10⁵, 2 lakh kilometer per second அப்படின்றத இங்கே வச்சுக்கணும். சரியா? அடுத்து பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஃபைண்ட் அவுட் த டேபிள் 10.3 உங்கள் புக்கில் இருக்குது. த மீடியம் ஹேவிங் ஹையஸ்ட் ஆப்டிக்கல் டென்சிட்டி அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த லோயஸ்ட் ஆப்டிக்கல் டென்சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையில்லை, நீங்கள் எக்ஸாம் எழுதணுன்னு இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஆப்டிக்கல் டென்சிட்டினா என்ன அப்படின்னா மெஷர் ஆஃப் ஹவு மச் லைட் இஸ் அப்சர்வ்டு பை எ சாம்பிள். சரியா? as it is passes through the medium. சரியா? ஒரு மீடியம் வழியாக பாஸ் ஆகும்போது எவ்வளோ லைட்டாக அப்சர்வ் பண்ணுறது அப்படின்றது தான் என்னது? ஆப்டிக்கல் டென்சிட்டி. சரியா? இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா ஆப்டிக்கல் டென்சிட்டி கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ஆகும்? அதிகரிக்கும். சரியா? அதே சமயத்தில் அதில் போகக்கூடிய ஸ்பீட் குறையும். சரியா? பாருங்கள், ஏருக்கு 1. சரியா? அப்ராக்சிமேட்லி 1. ஐஸ்க்கு 1.34, வாட்டருக்கு 1.33, ஆல்கஹால், கெரோசின் இப்படியே போயிட்டே இருக்குது. இந்த சைட் டைமண்ட் இருக்குது. ரைட்டா? ஸோ லோயஸ்ட் எதுக்கு இருக்குது? ஏருக்கு இருக்குது. லோயஸ்ட் வந்து அதாவது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் லோயஸ்ட் வந்து ஏருக்கு இருக்குது. ஹையஸ்ட் வந்து என்ன இருக்குது? டைமண்டுக்கு இருக்குது. சரியா? அப்போ ஹையஸ்ட் ஆப்டிக்கல் டென்சிட்டி எதுக்கு இருக்கும்? டைமண்டுக்கு தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மிக அதிகம். அதேமாதிரி லோயஸ்ட் ஆப்டிக்கல் டென்சிட்டி வந்து என்ன இருக்கும்? ஏருக்கு இருக்கும். இதுக்கு தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மி. சரியா? ஸோ இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, ஆப்டிக்கல் டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஸ் டு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கூட ஆப்டிக்கல் டென்சிட்டி கூடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். யூ ஆர் கிவன், உங்களுக்கு வந்து கெரோசின் கொடுத்துரும், மண்ணெண்ணெய், டர்பன்டைன் உங்களுக்கு தெரியும், வாட்டர். ரைட்டா? டர்பன்டைனும் என்ன தான்? ஒரு பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் தான். சரியா?
in which of these does light travel fastest? சரியா? ஸோ நான் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிற விரும்புகிறேன். என்னென்னா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், எப்போதுமே ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சரியா? அதாவது இப்போ ஒரு பொருளுடைய, இப்போ உதாரணத்துக்கு ஏர்னு வச்சுக்கோங்களேன், ஏரோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது கிட்டத்தட்ட 1. இதே டைமண்டோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 2.42. சரியா? அப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கூட கூட அதில் இருக்கக்கூடிய ஸ்பீடு என்னாகும்? குறையும். அப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு என்ன இருக்கும்? குறைவாக இருக்கும். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் குறைவாக இருக்குன்னா ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ 3 விஷயத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று கெரசின். ஃபஸ்ட்டு கெரசின் பாருங்கள், 1.4 ரைட்டா? அடுத்து டர்பன்டைன். டர்பன்டைன் என்னது? 1.47. அடுத்து என்னது? வாட்டர். சரியா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? வாட்டர், கெரசின், அடுத்து டர்பன்டைன். சரியா? ஸோ டர்பன்டைன் தான் இருக்கிறதுலே அதிகஸ்ட் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் கே இருக்குது, அதாவது கெரசின் இருக்குது, அதுக்கப்புறம் வாட்டர் இருக்குது. சரியா? அப்போ இதில் எதில் வந்து அதிகமான ஃபாஸ்ட்டில் வந்து லைட் போகும் அப்படின்னா இதுதான் ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஃபாஸ்டஸ்ட். இது ஃபாஸ்டராக இருக்கும், இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். அல்லது 3த்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஸ்லோவாக இருக்கும், இதை விட ஃபாஸ்ட்டாக இது இருக்கும். இதுதான் இந்த ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்குது இந்த 3ல். புரியுதா ப்ரொஃபஷனல்ஸ்? ஸோ therefore light travels in the water is the fastest. சரியா? அடுத்து பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எ டைமண்ட் இஸ் 2.42. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எ மீடியம் வந்து nm இஸ் ரிலேட்டட் டு ஸ்பீட் ஆஃப் லைட் ஆஃப் த மீடியம் பை. சரியா? ஸோ எப்போதுமே ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் வந்து என்ன இருக்கும்? ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கும் யாருக்கும்? ஸ்பீட் ஆஃப் லைட் இந்த மீடியத்துக்கும் இது இருக்கும். சரிங்களா? அப்போ 2.42 இருக்குது அப்படின்னா இங்கே ஸ்பீட் ஆஃப் லைட் என்னவாக இருக்கும்? ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இது எக்ஸாம் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்களேன். ஸோ டைமண்ட் பார்த்தோம் அப்படின்னா 3 × 10⁸ டிவைட் பை V இருக்கும். சரியா? இப்போ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது? 2.42 தெரிஞ்சு போச்சு. அப்போ 3 × 10⁸ V, இது வந்து Vன்றது என்னது? ஸ்பீட் இந்த டைமண்ட். சரியா? இப்போ V மேலே போச்சுன்னா 3 × 10⁸ டிவைட் பை 2.42. அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் 1.24 × 10⁸ தான் இருக்கும். சரியா? ஸோ 3 lakh கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பீட் டவுன் டு 1.24 lakh கிலோமீட்டர் ஸ்பீட் இந்த டைமண்ட். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ தட் டைமண்டில் தான் இருக்கிறதுல என்னவாக இருக்கும்? நம்ம பார்த்ததுலேயே ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். சரியா? அடுத்து டயாப்டர் ஆஃப் த டிஃபைன் ஒன் டயாப்டர் ஆஃப் எ பவர் ஆஃப் லென்ஸ். சரியா? இப்போ பவர் ஆஃப் லென்ஸ் ஃபார்முலா என்னன்னா 1/focal length. 1/focal length. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபோக்கல் லென்த் கூடிச்சுன்னா பவர் குறையும், ஃபோக்கல் லென்த் அதிகரிச்சிச்சுன்னா பவர் குறையும். அதே தான் சொல்லணும். சரி, ஃபோக்கல் லென்ஸ் கூடிச்சுன்னா பவர் என்னாகும்? குறையும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபோக்கல் லென்ஸ் வந்து குறைவாச்சுன்னா பவர் வந்து அதிகரிக்கும். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போ பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். ரைட்டா? அப்போ 1 diopter is equal to 1/1 meter of focal length. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதோட இந்த பவர் ஆஃப் லென்ஸோடைய யூனிட், எஸ்ஐ யூனிட் தான் என்னது? டயோப்டர். ரைட்டா? டீன் போடுவோம், கேபிட்டல் டீன் போடுவோம். அப்போ 1D is equal to 1/1 meter. ரைட்டா? அல்லது 1D is equal to என்ன போடலாம்? 1 meter to the power of inverse. ஏன்னா எம் மேலே வந்துச்சுன்னா டு த பவர் ஆஃப் இன்வர்ஸ் வந்துடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ரைட். அடுத்து பாருங்க, a convex lens forms a real and inverted image of a needle at a distance 50 cm from it. Right? So இது வந்து என்னது? image distance. Where is the needle is placed in front of the convex lens if the image is equal to the size of object. Right? And find the power of lens. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை பாருங்க. Since பாருங்க, given that convex lens form a real and inverted image. நல்லா யோசிச்சுங்க. real and inverted image கொடுத்துட்டாங்க at a distance needle at 50 cm. ரைட்டா? from the image and equal size in the object னு சொல்லிட்டாங்க. சரியா? இதெல்லாம் யோசிச்சுங்க. பாருங்க, since the image is equal in the size of object, அதாவது image distance, height of image height of object ஈக்குவலாக இருக்கிறதுனால
கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்ட் எங்கே பிளேஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா twice the focal length அப்படின்னு சொல்லுவாங்க. twice the focal length 2Fல தான் பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி இமேஜ் டிஸ்டன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வியோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க, 50 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. தஸ் த ஆப்ஜெக்ட் சென்டிமீட்டர் இஸ் ஆல்சோ யூ தான். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? அதாவது இதுதான் வந்து நம்மளுடைய ஆப்டிக்கல் சென்டர்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஃபோக்கல் லென்த்னு வச்சுக்கோங்க. சரியா? இங்கே நமக்கு என்ன கிடைக்குது, இது இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இது 5 சென்டிமீட்டர் இருக்குண்ணா அந்த ஆப்ஜெக்ட்டு, நமக்கு 5 சென்டிமீட்டரில் என்ன கிடைக்குது, ஒரு ரியல் இன்வெர்டட் இமேஜ் கிடைக்குது. சரியா? அப்போ கண்டிப்பாக இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபோக்கஸ் லென்த் மாதிரி 2 மடங்கு லென்த்தில் தான் நமக்கு என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் வச்சா தான் இந்த மாதிரியான ஒரு இமேஜ் கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் ஆப்ஜெக்ட் சைஸும் இமேஜ் சைஸும் ஒன்றா இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து 2 ஃபோக்கல் லென்த் டிஸ்டன்ஸில் தான் வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இனிமேல் சம்முங்க ஈஸியாக பெரிய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இருக்கனால u is equal to -15 வச்சுக்கணும், v is equal to 50 சென்டிமீட்டர் வச்சுக்கணும். பிகாஸ் ரியல்னு சொல்லிட்டாங்க, அதே சமயம் ஆப்ஜெக்டும் இமேஜும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஃபார்முலா என்ன, 1/v - 1/u is equal to 1/f. சரியா? ஸோ பாருங்கள், நம்ம 1/f is equal to 1/v எவ்வளவு, 50 சென்டிமீட்டர் மைனஸ் 1/-50. சரியா? அப்போ என்ன வரும், 1/50 + 1/50. அப்போ என்ன வரும், 2/50. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ டினாமினேட்டர் ஒன்றா இருக்கிறதுனால டைரெக்டாக ஈக்குவலாக இது பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து 1/f, இது அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 25. சரியா? அப்போ f is equal to என்ன வரும், 25 சென்டிமீட்டர் வரும். சரிங்களா? 25 சென்டிமீட்டர். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா இங்கே வச்சுக்கோங்க. 25 சென்டிமீட்டர் நம்ம மீட்டரில் மாற்றினா என்ன வரும், f is equal to 0.25 மீட்டர் வந்துடும். சரிங்களா? டிவைட் பை 100. 100 டிவைட் பண்ணிங்கன்னா சென்டிமீட்டர் மீட்டர் ஆகிடும். சரியா? அப்போ பவர் ஆஃப் லென்ஸ் ஃபார்ம் என்ன, 1/f கண்டிப்பாக மீட்டரில் இருக்கணும்னா அப்போ பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/0.25, தட் இஸ் பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 டயாப்டர் இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்ப ரொம்ப சிம்பிளான சப்பையான சம். சரியா? அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த பவர் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் லென்த் 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ பவர் ஃபார்முலா என்ன, 1/f. சரியா? where the power is the power of lens in diameter and f is the focal length in the meter, given that the focal length of a concave is 2 meter. சரியா? and remembering that focal length of a concave is always taken as negative length தான். சரியா? அப்போ f is equal to -2m எடுத்துக்கணும். அப்போ பவர் ஆஃப் லென்த் என்னது, 1/-2, that is equal to -0.5 டயாப்டர். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கான்கேவ் லென்ஸாக இருக்கிறதுனால ஃபோக்கல் லென்த் என்ன எடுத்துக்கிறோம், மைனஸில் எடுத்திருக்கோம். தட்ஸ் ஆல். ஸோ அடுத்த கிளாஸ் வச்சுக்கணும் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லைட் லெசன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல்ஸ் கேனாட் பி யூஸ்டு டு மேக் எ லென்ஸ். இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியலில் எதெல்லாம் லென்ஸ் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு வாட்டர் எடுத்துக்குவோம். வாட்டர் ஒரு டிரான்ஸ்பரண்ட் தான். சரியா? ஸோ அதன் வழியாக வந்து லைட் என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுவும் லென்ஸாக பயன்படும். ஸோ கிளாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், லென்ஸ் எல்லாமே கிளாஸால் தான் உருவாகும். பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் சில பிளாஸ்டிக்ஸ், உதாரணத்துக்கு அக்ரிலிக் மாதிரியான பிளாஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லென்ஸாக பயன்படுத்தலாம். கிளே வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணாலானது, இது வந்து ஒபேக், அதாவது லைட் வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு பாஸ் ஆகுது. ஸோ கிளேவை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லென்ஸாக யூஸ் பண்ணலாம். சரியா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இருந்தாலும் லைட்டாக பார்த்துருவோம். த இமேஜ் ஃபார்ம்டு பை எ கான்கேவ் மிரர் இஸ் அப்சர்வ் டு பி விர்ச்சுவல், எரெக்ட் அண்ட் லார்ஜர். சரியா? வேர் ஷுட் பி த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? நல்லா ஏன் வச்சுக்கோங்க, ஒரு கான்கேவ், இந்த கான்கேவ் மிரர் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்குவோம். அதில் இந்த பக்கம் தான், அதாவது இந்த பக்கம் தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரெஃப்ளெக்டிங் மெட்டீரியல். சரியா? ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் இந்த போல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோக்கஸ்க்கும் நடுவில் ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் வைக்கப்பட்டால் இதோடைய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவலாக இருக்கும், எரெக்ட் நேரான, அதே சமயம் லார்ஜரான ஆப்ஜெக்ட் கிடைக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கப்பட்டால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து
நேராக விர்ச்சுவல் இமேஜ் நமக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 3, வேர் ஷுட் an object be placed in front of a convex lens to get real image of the size of the object? சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கான்வெக்ஸ் மிரரை பொறுத்த வரைக்கும், கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சா ரியல் இமேஜ் கிடைக்கும், அதாவது ரியல் சைஸ் ஆஃப் த இமேஜ் கிடைக்கும் கேட்குறாங்க. சரியா? ஸோ இதுக்கு முதல்ல ஆன்சர் பார்த்துக்கலாம். when an object placed at the center of the curvature in front of the convex lens, center of the curvature in front of the convex lens, இப்படி வச்சாச்சுன்னா its image is formed at the center of the curvature on the other side of the lens. லென்ஸுடைய அதர் சைடில் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா ரியலாக இருக்கும், இன்வெர்டட் தலைகீழ இருக்கும், சேம் சைஸில் இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சரியா? நல்ல கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம இந்த லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நான் வந்து ஒரு சர்க்கிள் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. சொல்ல பெருசாக போகும், இது கேவலமாக இருக்கும். சரி, நான் உங்களுக்கு தனியாக வரைஞ்சி காமிக்கிறேன். இப்படி நம்ம ஒரு சர்க்கிள் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடம் தான் எனது சென்டர் பாயிண்ட். ரைட்டா? சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். ரைட்டா? புரியுதா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ நான் இந்த ஆர்க்கை வந்து அப்படியே ஒரு சர்க்கிளை வரைஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்கே இருக்கும். ரைட்டா? புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? அது கரெக்டாக எந்த டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னா எஃப் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அந்த எஃப் மாதிரி 2 டைம்ஸ் இருக்கும். எஃப் மாதிரி 2 டைம்ஸ் இருக்கும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு இந்த எஃப் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன். அப்போ 2F எவ்வளோ இருக்கும்? இந்த இடத்துல இருந்து 6 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கும். சரிங்களா? இங்கே தான் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சோம் அப்படின்னா இதோடைய ரியலான இன்வெர்டடான சேம் சைஸ் உள்ள இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். புரியுதா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை தான் இந்த கொஸ்டினில் பார்த்துருக்கோம். ரைட்? அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட்? A spherical mirror and a thin spherical lens have each a focal length of -15 cm. The mirror and the lens are likely to be அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அதாவது ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்பெரிக்கல் லென்ஸ் எடுத்துக்கிறோம். ரெண்டுக்குமே ஃபோக்கல் லென்த் வந்து -15 இருக்குது. ஃபோக்கல் லென்த் வந்து -15 cm இருக்குது. சரியா? அப்போ அது என்னவாக இருக்கும்? ரெண்டும் கான்கேவாக இருக்கலாம், ரெண்டும் கான்வெக்ஸாக இருக்கலாம், இல்லை மிரர் கான்கேவாகவும் லென்ஸ் கான்வெக்ஸாகவும் இருக்கலாம், இல்லை மிரர் கான்வெக்ஸாகவும் லென்ஸ் வந்து கான்கேவாகவும் இருக்கலாம். இதில் எந்த ஆப்ஷன் கேட்டுருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதில் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது போத் கான்கேவ். சரியா? ஏன் அப்படின்றத சொல்கிறேன். பை கன்வென்ஷன், அதாவது நம்ம வழக்கமாக என்ன எடுத்துக்கிறோன்னா the focal length of a concave mirror and concave lens are taken as negative. சரியா? கான்வெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவாக இருக்கும், கான்கேவ் வந்து நெகட்டிவாக இருக்கும். ரைட்டா? அப்போ இங்கே வந்து ரெண்டுத்துக்குமே ஸ்பெரிக்கல் மிரருக்கும் சரி ஸ்பெரிக்கல் லென்ஸுக்கும் சரி ஃபோக்கல் லென்த் வந்து -15 கொடுத்துருக்கனால அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? கான்கேவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? இப்போ இதுக்கு நான் ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து எக்ஸாமுக்கு தேவையில்லை. எக்ஸாமுக்கு முதல்ல சொன்ன அந்த 2 பாயிண்ட் போதும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ் வந்து டைவர்ஜ் பண்ணும், அதாவது தான் மேலே உழுகக்கூடிய லைட் வந்து டைவர்ஜ் பண்ணும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ இது மேலே உழுகிற லைட்ஸ் வந்து என்ன பண்ணும்? பிரிக்கும். ரைட்டா? இந்த மாதிரி பிரிக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? அப்போ இன்சிடென்ட் ரே இப்படி படுது, ரெஃப்ளெக்டட் ரே இந்த மாதிரி வருது. ரைட்டா? அப்போ இன்சிடென்ட் a concave mirror is a mirror whose reflected surface is curved inward. அதாவது கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் அந்த ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் என்ன இருக்கும்? கர்விங் இன்வர்டில் இருக்கும். சரியா? இன் ஆப்டிக்ஸ் டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் லைட் இஸ் கன்சிடர்ட் பாசிட்டிவ். அதாவது இன்சிடென்ட் லைட்டோட டைரக்ஷன் என்னது? இந்த டைரக்ஷனில் வரும். சரியா? அதே ரெஃப்ளெக்ட் ஆகிறது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இன்சிடென்ட் லைட் இஸ் கான்ஸ்டன்ட். இன் கான்கேவ் மிரர் த ஃபோக்கஸ் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ அப்போ இங்கே தான் ஃபோக்கஸ் இருக்கும். கரெக்டாக? இந்த பிலோ ஃபிகர் த இன்சிடென்ட் ரே இஸ் கோயிங், அதாவது இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகுது. அப்போ இது இங்கிட்டு வர்றது என்னது? நெகட்டிவ் டைரக்ஷன் தானே. இப்போ இது பாசிட்டிவ் டைரக்ஷன்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து நெகட்டிவ் தான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்?
அப்போ ஒரு மிரரோ இல்லை ஸ்பெரிக்கல் லென்ஸோ அதோடைய ஃபோக்கல் லென்த் வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கான்கேவாக தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நோ மேட்டர் ஹவு ஃபார் யூ ஸ்டாண்ட் ஃப்ரம் யூ மிரர் யுவர் இமேஜ் அப்பியர்ஸ் எரெக்ட் த மிரர் இஸ் லைக்லி டு பி. அதாவது என்ன கேட்குங்க, ஒரு மிரர் இருக்குது ரைட்டா. இந்த மிரருக்கு நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நில்லுங்க, இங்கே நில்லுங்க இல்லை தூரமாக நில்லுங்க, எப்படி நின்னாலும் இங்கே உங்களுக்கு நேரான இமேஜ் தான் கிடைக்கும். சரியா? அப்படி கிடைச்சிச்சுன்னா அது பிளேன் மிரராக இருக்குமா, கான்கேவாக இருக்குமா, கான்வெக்ஸாக இருக்குமா, இல்லை பிளேன் ஆர் கான்வெக்ஸாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ முதல்ல கான்வெக்ஸ் அப்படின்ற கண்டிஷன் எடுத்துக்கணும். கான்வெக்ஸ் மிரரை பொறுத்த வரைக்கும் இது ஆல்வேஸ் வந்து ஒரு விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜை காமிக்கும். சரிங்களா? கான்வெக்ஸ் மிரரை பொறுத்த வரைக்கும் ஒரு விர்ச்சுவல் அண்டு எரெக்ட் மிரர், நல்ல நேரான இமேஜ் தான் காமிக்கும். சரியா? நீங்கள் சைட் மிரர் பார்த்துருப்பீங்களே, அதை பற்றி நம்ம நிறைய பேசிப்போம். சரியா? அதை ஞாபகம் ஆஃப் ஸ்மாலர் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதில் என்ன கேட்டிங்கன்னா சைஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஸ்மாலராக இருக்கும் ரைட்டா. அதுவே பிளேன் மிரரை பொறுத்த வரைக்கும் இட் ஆல்வேஸ் கிவ் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் ஆஃப் சேம் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். சரிங்களா? ஸோ அப்போ என்னவாக இருக்கலாம்னா பிளேன் மிரராக இருக்கலாம், இல்லை கான்வெக்ஸ் மிரராக இருக்கலாம். சரியா? நல்ல கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டு மிரர்ஸ் தான் நமக்கு நேரான இமேஜை கொடுக்கும். சரிங்களா? ஒன்று கான்வெக்ஸ், இன்னொன்று பிளேன் மிரர். பிளேன் மிரர்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது. கான்வெக்ஸ் மிரரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஜெக்டுடைய சைஸ் ஸ்மாலராக இருந்தால் எரெக்டான இமேஜ் காமிக்கும், கொஞ்சம் லார்ஜராக இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு பெண்டான ஒரு இமேஜை காமிக்கும். சரிங்களா? எனிவேஸ் கான்வெக்ஸ் மிரர் கண்டிப்பாக எரெக்டான இமேஜ் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் ஸ்மாலர் இன் சைஸ். அதுவே பிளேன் மிரரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருந்தாலும் சரி கண்டிப்பாக எப்படி தான் காமிக்கும், நமக்கு ஒரு எரெக்டான இமேஜ் தான் காமிக்கும். அதுதான் சொல்கிறாங்க. சரியா? அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் லென்ஸ் வுட் யூ ப்ரிஃபர் டு யூஸ் வைல் ரீடிங் எ ஸ்மால் லெட்டர்ஸ் ஃபவுண்ட் இன் எ டிக்ஷனரி. சரியா? நீங்கள் டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எழுத்துக்களை வாசிக்கிறதுக்கு எந்த மாதிரியான லென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் 50 cm, கான்கேவ் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் 50 cm, கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் 5 cm, கான்கேவ் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் 5 cm. சரியா? இதில் எதை யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த சியை தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? என்னது இந்த சி, என்னது கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 5 cm. சரியா? ஏன் அப்படின்றது சொல்கிறேன். நமக்கு சின்ன எழுத்து தெரியல ரைட்டா. அப்போ அந்த எழுத்து வந்து என்ன ஆகணும், மேக்னிஃபை ஆகணும், பெருசாகணும். சரியா? அப்போ த கான்வெக்ஸ் லென்ஸ் கிவ் எ மேக்னிஃபைடு இமேஜ். கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்னிஃபைடு இமேஜ் கிடைக்கும் எப்போ, ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் when it is placed between the radius of the curvature and focal length. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா கேட்டுக்கோங்க. கண்ட இடத்துலலாம் இருந்தால் அது காமிக்காது. சரியா? கரெக்டாக அந்த லென்த்துடைய அந்த இதான் வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்னு வச்சுக்கோ ஸ்டூடெண்ட்ஸ். இதோடைய சென்டர் ஆஃப் ரேடியஸ் வந்து கர்வேச்சர் வந்து இங்கே இருக்குது ரைட்டா. ஃபோக்கல் லென்த் வந்து இங்கே இருக்குது ரைட்டா. ஒருவேளை இந்த இடத்துல இமேஜ் வச்சோம்னா, இந்த இடத்துல இமேஜ் இருந்துச்சுன்னா நமக்கு மேக்னிஃபைடான ஒரு இமேஜ் கிடைக்கும். சரி, இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் வச்சோம் அப்படின்னா ஒரு மேக்னிஃபைடு இமேஜ் கிடைக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது அதோடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் நடுவில் வைக்கும்போது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆல்சோ மேக்னிஃபிகேஷன் இஸ் மோர் ஃபார் கான்வெக்ஸ் லென்ஸ் ஹேவிங் ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த். இதில் கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ இதில் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் எதுக்கு, இந்த கான்வெக்ஸ் லென்த் ஆஃப் ஃபோக்கல் லென்த் தான் இருக்குது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ரொம்ப சிம்பிள் தெரிஞ்சுக்கோங்க. கான்வெக்ஸ் மிரரை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் நடுவில் வச்சிங்கன்னா நீங்கள் சின்ன எழுத்துக்களை ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். We wish to obtain an erect image of an object using a concave mirror of focal length 15 cm. சரியா? ஸோ erect image வேணும். என்ன மிரர் யூஸ் பண்ண போகிறாங்க? கான்கேவ் மிரர் யூஸ் பண்ண போகிறாங்க. ஃபோக்கல் லென்த் எவ்வளவு? 15 cm. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்?
வாட் ஷுட் பி த ரேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். சரிங்களா, ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஜெக்ட் கேட்குறாங்க. சரியா, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் இமேஜ் கேட்குறாங்க. நேச்சர் வேற கேட்குறாங்க. இஸ் த இமேஜ் லார்ஜர் ஆர் ஸ்மாலர் தென் த ஆப்ஜெக்ட், அதுவும் கேட்குறாங்க. சரியா, போலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் ஒரு இரக்ட் இமேஜ் வேணும் அப்படின்னா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், டு obtain an erect image using concave mirror, the object must be placed within the focal length of the mirror. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? நமக்கு ஒரு எரெக்டான, அதாவது நேரான இமேஜ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ இந்த இதுதான் கான்கேவ் மிரர், இது வந்து போல். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஃபோக்கல் லென்த், இது சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். சரியா, இந்த இடத்த வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். சரியா, இப்போ இந்த ஃபோக்கல் லென்த் வந்து போல்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது? 15 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குது. ரைட்டா, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போலுக்கும் ஃபோக்கலுக்கும் நடுவில், அதாவது வித்தின் த ஃபோக்கல் லென்த்துக்குள்ளே அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு எரெக்டான இமேஜ், நேரான இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, given that the focal length of the concave mirror is 15 cm. ஸோ அவங்களே கொடுத்துறாங்க. சரியா, அப்போ அந்த ஆப்ஜெக்ட் should be placed at distance lesser than the 15 cm of the mirror. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம ஃபோக்கல் லென்த்துக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா இது 0, இது 15 cm. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ வித்தின் 15 சென்டிமீட்டருக்குள்ளே, அதாவது 0 to 14.9 மில்லிமீட்டர் வரைக்கும் வந்து 14.9 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணலாம். சரிங்களா, அப்போ ரேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்ன? த ஆப்ஜெக்ட் ஷுட் பி பிளேஸ்ட் அட் டிஸ்டன்ஸ் லெஸ் தேன் 15 சென்டிமீட்டர். சரியா, சரி, இமேஜ் என்ன இருக்கும்? இமேஜ் வந்து விர்ச்சுவலாக இருக்கும், எரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட், இப்போ இந்த ஏபி இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இதை விட இந்த ஏ டாஸ் பி டாஸ் என்ன இருக்குது? இது ஆப்ஜெக்ட், இது என்னது? இது இமேஜ். ஸோ பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஆப்ஜெக்டோட இமேஜ் என்ன இருக்கும்? பெருசாக தான் இருக்கும். சரிங்களா, அப்படின்றது தெரிஞ்சுக்கும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் ரே டயக்ராம் வந்து நான் எப்படின்னு சொல்லியிருக்கேன், அது நோட்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ரைட்டா, அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் 8th கொஸ்டின் பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நேம் த டைப் ஆஃப் மிரர் யூஸ்டு இன் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன். சரியா, இங்கே ஒரு 3 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன மிரர்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு ஹெட்லைட்டுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா கான்கேவ் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா, அது ஏன்றதை பின்னாடி பார்க்கலாம். சைடு அண்ட் ரியர் வியூவுக்கு வந்து நம்ம கான்வெக்ஸை யூஸ் பண்ணுவோம். சோலார் ஃபர்னேஸில் வந்து பார்த்திங்கன்னா கான்கேவ் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா, ஏன் அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் கான்கேவ் மிரர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரியா, ஏன் அப்படின்னா திஸ் இஸ் பிகாஸ் கான்கேவ் மிரர்ஸ் கேன் ப்ரொடியூஸ் பவர்ஃபுல் parallel beam of light when the light source is placed at the principal focus. சரியா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லைட் வந்து நம்ம இப்படி பார்க்குறோம் வச்சுக்கோங்க, அதை கட் பண்ணி பார்க்குறோம். சரியா, இங்கே வந்து அந்த லைட் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸில் இருக்குது. அப்படி ஃபோக்கஸில் இதில் போடும் இந்த லைட் வெளிச்சம் பட்டு என்ன ஆகும்னா ஒவ்வொரு லைட்டும் இந்த மாதிரி பேரலாக வெளியே வரும். சரியா, இந்த மாதிரி பேரலாக வரக்கூடிய பீம் ஆஃப் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கான்கேவ் மிரரில் தான் இருக்கிறதுலே அதிக பவர்ஃபுல்லான பீம் ஆஃப் லைட் வரும். சரி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னைக்கு வரைக்கும் டில் நவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஹெட்லைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கான்கேவ் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. சரியா, நீங்கள் நினைக்கலாம் சார் அப்படிலாம் இல்லையே சார், இப்போ விதவிதமாக டிசைனாக கொடுக்குறாங்க சார், ரவுண்ட் லைட்ஸே பார்க்க முடியல, இப்படியெல்லாம் லைட் கொடுக்குறாங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா சார் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, அதே வந்து நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்? கான்கேவ் ஷேப்பில் தான் இருக்கும். சரியா, அதில் தான் நல்ல ரெஃப்ளெக்ஷன் ஏற்பட்டு பேரல் பீம் ஆஃப் லைட் வந்து வருது. சரியா, அடுத்து சைடு மிரரை பொறுத்த வரைக்கும் கான்வெக்ஸ் மிரர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா கன்வெக்ஸ் மிரர் தான் என்ன பண்ணுன்னா விர்ச்சுவலான எரெக்டான டிமினிஷ்டு இமேஜ் கிடைக்கும். சரியா, இதை விட முக்கியம் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு வைடர் ரேஞ்சை கவர் பண்ணும். சரியா, இதே இடத்துல ஒரு கான்கேவ் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கான்கேவே போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், கான்கேவ் போட்டோம்னா அது இவ்வளோ டிஸ்டன்ஸில் காமிக்காது ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் காரோட பேக் சைடையே பெருசாக காமிக்கும். சரியா, இந்த சைடில் இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த மேட்டர்லாம் என்ன ஆகாது கான்கேவ் மிரரில் தெரியவே தெரியாது. சரியா, அடுத்து வந்து சோலார் ஃபர்னேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்கேவ் மிரர் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா கன்வெர்ட் பண்ணுவோம். சரியா, அது வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் படக்கூடிய லைட்டை ஃபுல்லாக ரெஃப்ளெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி செய்யும். சரியா, இப்போ இந்த இடத்துல ஒரு பாத்திரத்தை வச்சோம்னா இதில் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா லைட்டையும் வந்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அந்த லைட் பட வைக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து சமையல் பாத்திரத்தை வைக்கும்போது அது சீக்கிரமே என்ன ஆயிரும்?
ஹீட் ஆயிரும் சோலார் ஃபர்னஸ் பொறுத்தவரைக்கும். சரியா? அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஹெட்லைட்டுக்கு கான்கேவ் யூஸ் பண்ணுறோம், சைட் மிரருக்கு கான்வெக்ஸ் யூஸ் பண்ணுறோம், சோலார் ஃபர்னஸ்க்கும் கான்கேவ் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 9 பார்த்துலாம். 1/2 of a convex lens is covered with black pepper. சரியா? ஒரு கான்வெக்ஸ் லென்ஸில் பாதி என்ன பண்ணிடுறோம், பிளாக் பேப்பரால் மறைச்சிடும். will this lens produce a complete image of the object? சரியா? இந்த ஆப்ஜெக்டுடைய கம்ப்ளீட் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுமா? வெரிஃபை யுவர் ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளைன் அப்சர்வேஷன் கேட்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ் 1 இங்கே 2 விதமாக நடக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று ஒரு ஹாஃப்னு சொல்லியிருக்காங்க. சரியா? லென்ஸோடைய ஒரு ஹாஃப் ஒன்று மேலே இருக்கலாம் இல்லை கீழே இருக்கலாம். ரைட்டா? ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது நம்ம பிளாக் பேப்பரால் மறைச்சிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இப்போ இதுதான் லென்ஸு. இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி வச்சுருக்கோம். இந்த லென்ஸை பாதி என்ன பண்ணிடுறோம், அதாவது மேலே இருக்க பாதி என்ன பண்ணிடுறோம், பிளாக் பேப்பரால் மறைச்சிடும். சரியா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஆப்ஜெக்ட். ரைட்டா? இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து போகக்கூடிய லைட் இந்த லென்ஸில் பட்டு ரெஃப்ராக்ட் ஆகி என்ன பண்ணும்னா இந்த பக்கம் உருவாகும். சரியா? அங்கே எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்வெர்டட் இமேஜ் தான் கிடைக்கும். அதே மாதிரி இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் மேபி. சரியா? ஸோ A', இது என்னது, இமேஜ். நமக்கு இதில் நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஃபுல் இமேஜ், அதாவது இந்த ஆப்ஜெக்டுடைய கம்ப்ளீட் இமேஜ் கிடைக்கும். சரியா? இப்போ ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷனை தான் நீங்கள் எங்கேயும் பார்ப்பீங்க. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன தலைகீழ பார்ப்பீங்க. புரியுதா புரியலையா? ரைட். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் இப்போ கான்வெக்ஸ் லென்ஸை என்ன பண்ணிடுறோம், கீழ் பாதியை மறைச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேம் மேட்டர் தான் நடக்கும். நல்லா கவனிங்க, சேம் மேட்டர் தான் நடக்கும். இது இங்கே எப்படி உருவாச்சோ அதே மாதிரி தான் இன்வெர்டட் இமேஜ் தான் உருவாகும். சரிங்களா? அங்கே என்ன பொசிஷனில் உருவாச்சோ அதே மாதிரி. ரைட்? புரியுதா? ஆனால் லைட் பாஸ் ஆகி ரெஃப்ராக்ட் பார்த்தீங்களா, அது கீழே நடக்காமல், ஏன்னா கீழே தான் நம்ம பிளாக் பேப்பரால் மறைச்சிட்டோம் இல்லையா, அதனால மேலே நடக்கும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? ரைட். இப்போ இந்த அப்சர்வேஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, we find that the image formation does not depend upon the size of the lens. ஃபஸ்ட்டு இமேஜ் ஃபார்மேஷன் எதை டிபெண்ட் பண்ணி கிடையாது, சைஸ் ஆஃப் லென்த்தை பொறுத்து கிடையாது. ஸோ லென்ஸோட சைஸ் பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் இமேஜ் ஃபார்மேஷன் மாற போகிறதில்ல. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் a smaller lens can also form complete image of an object. சரியா? ஒரு ஸ்மாலர் லென்ஸும் கண்டிப்பாக என்ன பண்ணுன்னா ஒரு கம்ப்ளீட் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணும். சரிங்களா? அதாவது அந்த நம்ம லென்ஸுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய எந்த ஆப்ஜெக்டையும் கம்ப்ளீட்டாகவே என்ன பண்ணும், அது உருவாக்கும். ரைட்டா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, பிரைட்னஸ் ஆஃப் த இமேஜ் டிக்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக லென்ஸு சிறுசாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரைட்னஸ் கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த ஷார்ப்னஸ் அது குறையும். சரிங்களா? இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் நவ் லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் ரேஸ் பாஸ் த்ரூ த லென்ஸ். ரைட்டா? ஏன்னா ரேஸ் ரொம்ப கம்மியாக தான் பாஸ் ஆகுது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன், ஒரு லென்ஸ் இருக்குது. இங்கே நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோன்னா இதிலேருந்து வர்ற நிறைய லைட் ரேஸ் என்ன ஆகும், லென்ஸ் வழியாக பாஸ் ஆகும். சரியா? அதே லென்ஸ் நான் என்ன பண்ணிடுறேன், பாதியை கவர் பண்ணிடுறேன் அப்படின்னா அதே ஆப்ஜெக்ட்லேருந்து வர லைட் ரேஸ் பாதி தான் போடும். சரியா? அப்போ அந்த என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இமேஜ் ஃபார்மேஷன் அது பிரைட்னஸ் குறையும். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கம்ப்ளீட் இமேஜ் தான் ரெடி பண்ணும். சைஸை பொறுத்து என்ன கிடையாது, லென்ஸ் இமேஜுடைய ஃபார்மேஷன் மாறாது, ஆனால் அதோட பிரைட்னஸ் மட்டும் குறையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th கொஸ்டின் போகலாம். இந்த 10th கொஸ்டின் வாசித்து பாருங்கள். an object 5 cm in the length is held 25 cm away from the converging lens of focal length 10 cm. Draw the ray diagram and find the position, size, nature அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம ஹைட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லென்ஸை தாண்டி ஒரு 25 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குது. ரைட்டா? அதுக்கப்புறம் அந்த லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. சரியா? முதல்ல இதோட டயக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், கான்வெர்ஜிங் லென்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நமக்கு நல்லா தெரியும் கான்வெர்ஜிங் லென்ஸ்னாலே அது என்ன தான், கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ்ன்றது நமக்கு தெரியும். சரியா? அப்போ இங்கே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கணும். ரைட்? இதோடைய ஃபோக்கல் பாயிண்ட் இதோட சென்டர்லேருந்து ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குது. ரைட்? ஏன்னா அவங்களே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னா 25 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குது. இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 25 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த ஆப்ஜெக்டுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். ரைட்? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?
இப்போ இது எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். சரிங்களா? ரைட், போலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ -25 சென்டிமீட்டர். நமக்கு தெரியும் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஆப்ஜெக்டை வந்து நம்ம நெகட்டிவில் தான் எடுத்துக்குவோம், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு. சரியா? அதை தான் நம்ம இங்கே எடுத்துக்குவோம். ரைட். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். ரைட். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டுடைய ஹைட் கொடுத்துருக்காங்க, அது வந்து 5 சென்டிமீட்டர். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ லென்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க அப்போ. 1/v - 1/u is equal to 1/f. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் நமக்கு u தெரியும், f தெரியும், யார் தெரியாது? v தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்குவோம், 1/v is equal to -1/u அங்கிட்டு கொண்டு போயிடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ என்ன வரும், 1/f வந்து 10 சென்டிமீட்டர் ப்ளஸ் 1/u ஓட வேல்யூ என்னது, -25 சென்டிமீட்டர். சரியா? அப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் பார்த்தோம்னா என்ன வரும், 50 வரும். கரெக்டாக? 10க்கும் 25க்கும் எல்சிஎம் என்ன வரும், 50 வரும். அப்போ நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 10க்கும் 25க்கும். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த மைனஸை இங்கிட்டு காமனாக கொண்டு வந்துடும். சரியா? அப்போ என்ன வரும், நல்லா கவனிங்க. ஸோ 10க்கும் 25க்கும் எல்சிஎம் வந்து 15னா இந்த 10 எதால் மல்டிப்ளை பண்ணால் 50 வரும், 5ஆல். ஸோ அப்போ மேலேயும் 1 × 5 5. ரைட்டா? மைனஸ் 25 எதால் மல்டிப்ளை பண்ணால் 5 வரும், 50 வரும், 2ஆல். மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ 1/v is equal to 3/50 கிடைக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? that is equal to 3/50. that is equal to 0.06. சரியா? இது என்னது, 1/v. அப்போ v is equal to என்ன வரும், 1/0.06. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது vன்றது 0.06ஓட ரெசிப்ரோக்கல், 0.06ன்றது v ஓட ரெசிப்ரோக்கல். சரியா? அப்போ மாற்றி பண்ணுறது வேண்டியதான். அப்போ 1/0.06 நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக 16.66 அப்படி போயிட்டு இருக்கும். சரியா? அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சு ஸ்டூடெண்ட்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இப்போ நமக்கு ஆக்சுவலாக இது தேவையில்லை, அதாவது இது தேவையில்லைன்ற மீன்ஸ் இது மட்டும் பத்தாது, நமக்கு இன்னும் நமக்கு நிறைய டீட்டெயில் வேணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்னென்ன டீட்டெயில் வேணும்? இப்போ மேக்னிஃபிகேஷன் ஃபார்ம் என்ன, மேக்னிஃபிகேஷன் ஃபார்ம் என்ன, m is equal to ஒரு ஃபார்முலா -v/u, இன்னொரு ஃபார்முலா என்ன, இமேஜ் ஆஃப் ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். சரியா? அப்போ நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே -v என்னன்னு தெரியும் அப்படின்னா -16.66 தெரியும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி யூவோட வேல்யூ எவ்வளவு, 25 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இமேஜோட வேல்யூ என்னது தெரியாது, ஆனால் ஆப்ஜெக்டுடைய வேல்யூ எவ்வளவு, 5. சரியா? அப்போ புரிதல் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இது இங்கிட்டு மல்டிப்ளை ஆகும், அப்போ இப்படி போனீங்கன்னா இது இங்கிட்டு மல்டிப்ளை ஆகும். அப்போ HI இஸ் ஈக்குவல் டு -16.6625 × 5. சரியா? அப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 வரும். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா H இமேஜ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்னா அப்ராக்சிமேட்டாக -3.3 சென்டிமீட்டர் வரும். -3.3 சென்டிமீட்டர். இந்த மைனஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு இன்வெர்டட் இமேஜ் அப்படின்றத சொல்லுது. சரிங்களா? இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கரெக்டாக எவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கு, இமேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம், 16.66. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆப்ஜெக்டுடைய ஹைட் என்னன்னு பார்த்தோம், 3.3 சென்டிமீட்டர். கரெக்டாக இருக்கா? என்ன மைனஸில் கிடச்சிக்கும், தட் இஸ் இன்வெர்டட் அப்படின்றது கிடச்சிக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ நீங்கள் இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு, பொசிஷன் எந்த பொசிஷனில் இருக்குது, 16.66 பொசிஷனில் இருக்குது. என்ன சைஸில் இருக்குது, 3.3 சென்டிமீட்டரில் இருக்குது. ஆக்சுவலாக 5 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் 3.3 சென்டிமீட்டர் இமேஜ் கிடைக்குது. சரியா? நேச்சர் ஆஃப் த இமேஜ் என்னது, இன்வெர்டட். சரியா? இன்வெர்டட் அண்ட் ரியல்னு வச்சுக்கோங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின்லையும் கொடுத்துறேன். ரைட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A concave lens of focal length 15 cm forms an image 10 cm from the lens. சரியா? How far is the object placed from the lens? ரொம்ப கொஸ்டின் ரொம்ப சிம்பிளுங்க.
ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க, இமேஜ் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அவ்வளோதான். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த டயக்ராம் பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். ஸோ இது ஒரு கான்கேவ் லென்ஸ், சரியா? அப்போ ஃபோக்கஸும் எதில் தான் வரும்? மைனஸில் தான் வரும். அட் த சேம் டைம் இமேஜ் டிஸ்டன்ஸும் என்ன தான் இருக்கும்? மைனஸில் தான் வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா ரெண்டுமே ஒன் சைடில் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு தெரியும். லென்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது? 1/v minus 1/u is equal to 1/f சொல்லுது. சரியா? அப்போ நமக்கு என்ன வேணும்? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் தான் வேணும். அப்போ u இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம், f இந்த பக்கம் வந்துடும். அப்போ 1/v minus 1/f that is equal to 1/u. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இங்கே பண்ணுவோம். இப்போ 1/v ஓட வேல்யூ என்னது? 1/v ஓட வேல்யூ என்னது? -10. சரியா? மைனஸ் 1/f அதோட வேல்யூ என்னது? 1/-15. தட் இஸ் ஈக்குவல் டு 1/u. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆயிரும். அப்போ இப்படி எழுதிக்கலாம், 1/15 மைனஸ் 1/10 எழுதிக்கலாமா? ஏன்னா இது ப்ளஸ் ஆயிரும், ஸோ முன்னாடி எழுதிக்கலாம். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 15க்கும் 10க்கும் என்ன எல்சிஎம் வரும்? 30 வரும். இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் டேரெக்டாக பண்ணிடலாம். இது எங்கிட்ட மல்டிபிள் பண்ணுங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். சரி, அப்படி பண்ணிங்கன்னா 150. இது என்ன வரும்? 10 - 15 வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? 1/u. ரைட்டா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ கழிச்சோம்னா என்ன வரும்? 1/u இஸ் ஈக்குவல் டு, சொல்லுங்கள், இங்கே என்ன வரும்? -5 வரும், இங்கே 150 வரும். அடிச்சு கொடுத்தீங்கன்னா -1/30 வந்துடும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ யூவோட வேல்யூ என்னது? -30. -30. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சிம்பிளாக இருக்கா? இப்போ டயக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க? இமேஜ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரியா? இமேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 10 cm கொடுத்துருந்தாங்க. ஃபோக்கல் லென்த் எவ்வளோ? 15. சரியா? அப்போ இமேஜ், இதுதான் இமேஜ். நல்லா ஞாபகம், இது இமேஜ். இந்த இமேஜ் வந்து 10 cm தள்ளி இருக்குது. ஃபோக்கல் லென்த் வந்து இங்கே இருக்குது 15 cm. ரைட்டா? இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம கண்டுபிடிச்சது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து 30 cm மைனஸில் கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் மீன்ஸ் முன்னாடியே வரும். அதாவது இமேஜும் ஆப்ஜெக்ட்டும் ஒரே சைடில் இருந்துச்சுன்னா இது மைனஸில் எடுத்துக்கும். சரியா? அப்போ -30ன்றது இந்த ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து இந்த இமேஜ் இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா 30 cm தள்ளி இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த நம்பர் கொஸ்டின் நம்பர் 12 பார்த்தலாம். an object is placed at a distance 10 cm from a convex mirror of focal length 15 cm. find the position and nature அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டூடெண்ட்ஸ். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. சரியா? ஸோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 15 cm. ரைட்டா? அட் த சேம் டைம் யூவும் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. -10 எடுப்போம், ஏன்னா இது கான்வெக்ஸ் மிரர். சரியா? அப்போ லென்ஸ் ப்ராப்பர்ட்டி படி 1/v + 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f. சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி பார்க்கும்போது என்ன கிடக்கும் நமக்கு? நல்லா பாருங்கள். இப்போ நமக்கு என்ன இருக்குது? u இருக்குது, f இருக்குது. ரைட்டா? யார் மட்டும் இல்லை? v மட்டும் இல்லை. ரைட்டா? அப்போ 1/v இஸ் ஈக்குவல் டு 1/f minus 1/u. சரியா? அப்படி பார்த்தோம்னா 1/v இஸ் ஈக்குவல் டு 1/15 மைனஸ் 1/u ஓட வேல்யூ என்னது? -10. அப்போ என்ன ஆயிரும்? இது ப்ளஸ் போட்டுக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ரெண்டுத்தையும் அடிச்சு கொடுத்தோம்னா நல்லா கவனிங்க, என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/v இஸ் ஈக்குவல் டு 150. கீழே மல்டிப்ளிகேஷன் கார்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ 10 + 15. சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு 25/150. சரியா? 25 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/6 கிடைக்கும். என்ன கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? 1/6 கிடைக்கும். சரியா? அப்போ v இஸ் ஈக்குவல் டு 6. v இஸ் ஈக்குவல் டு 6 cm. ரைட்டா? ஸோ என்ன மேக்னிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்? மேக்னிஃபிகேஷன் ஃபார்ம் என்ன? இதில் போட்டுக்க பாருங்களேன். இமேஜ் டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மைனஸ் வந்துடும். சரியா? -v/u. ரைட்டா? -v/u. அப்போ -v வந்து என்னது? 6 கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைட் பை யூவோட வேல்யூ என்னது? -10. ரைட்டா? -10 கேன்சல் வச்சுன்னா 0.6. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இங்கே மேக்னிஃபிகேஷன் வந்து பாசிட்டிவில் வந்துருக்கு. சரியா? அப்போ அந்த இமேஜ் என்னவாக இருக்கணும்? விர்ச்சுவலாகவும் எரக்டாகவும் இருக்கும். சரியா? இதில் எது டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து 13th கொஸ்டின் பார்க்கலாம். The magnification produced by a plane mirror is +1. What does this mean? அப்படின்னு கேட்குறாங்க. சரியா?
ஸோ மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு +1 அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தலாம். மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹெட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். சரியா? அப்போ இது ஒரு +1 வந்திருக்கு அப்படின்னா இதில் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு, the magnification produced by a plane mirror being 1 means that image formed by the plane mirror is of the same size of the object. சரியா? உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இமேஜோட ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். சரியா? ஆப்ஜெக்டோட ஹைட்டும் 5 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், எம்மோட வேல்யூ 1 கிடைக்கும். சரியா? இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா neither magnified nor reduced. சரியா? மேக்னிஃபிகேஷனும் நடக்கலை, அதாவது பெருசாகவும் நடக்கலை, சிறுசாகவும் ஆகலை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? அதே மாதிரி பாசிட்டிவ் சைனில் வந்திருக்கு இல்லையா, இங்கே +1 வந்திருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா the image is upright and virtual. சரியா? இன்வெர்டடாக இல்லை, இது என்னவா இருக்குது, விர்ச்சுவலாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட், புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி இது பிளேன் மிரரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இது. சரியா? ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் விர்ச்சுவல் அப்ரைட், அப்படின்னா நேரான இமேஜ் தான் ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 14. an object of 5 cm in length, ஹைட்னு வச்சுக்கலாம், is placed at a distance 20 cm. ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க in front of convex lens. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மிரர் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 30 cm. ரைட்டா? ஃபைண்ட் த பொசிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு u, தட் இஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, -20 எடுத்துக்கலாம். கான்வெக்ஸ் லென்ஸ்னால் நம்ம அப்படி தான் இருக்கும். அடுத்து ஆப்ஜெக்டுடைய ஹைட் h வந்து எவ்வளவு, 5 cm. ரைட்டா? இது போக கர்வேச்சருடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, r is equal to 2f, 2 into focal length தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 cm கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ஃபோக்கல் லென்த்து இதுலேருந்து கண்டுபிடிச்சலாம், எவ்வளவு, 15 வரும். பிகாஸ் 2 வந்து கீழே டிவைட் ஆகிடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட்டா? இப்போ லென்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ லென்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா 1/v + 1/u is equal to 1/f. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 1/v என்ன வரும், எஸ், 1/f minus 1/u. ரைட்டா? அப்போ 1/f ஓட வேல்யூ 15 மைனஸ் 1/u ஓட வேல்யூ என்னது, -20 போடணும். ஸோ -20 இங்கே போகிறது போல் அங்கே 20 போட்டு இதை ப்ளஸ் ஆக்கி விட்டுலாம். ஏன்னா மைனஸ் கேன்சல் ஆகிடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? கீழே மல்டிப்ளிகேஷன், மேலே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ என்ன வரும், 300 மேலே கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னா 20 + 15 வரும். சரியா? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1/v is equal to 35/300 தெரியும். 5 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 7/16 வரும். அப்ராக்சிமேட்டாக 7/60 வந்து எவ்வளோ வரும்னா, இந்த ஒரு நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ் கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன், சாரி, 7/60. சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு 0.1166 போயிட்டே இருக்கும். அதர்வைஸ் v எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/0.116 வரும். அப்போ 1 டிவைட் பண்ணிங்கன்னா that is 8.57. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? 8.57. சரியா? அப்போ நம்ம v என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 8.57 கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா எழுதணும். ரைட்டா? மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன, m is equal to -v/u இல்லைன்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதன்படி பார்த்தோம்னா நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், -v/uனா -v எவ்வளவு, 8.57, u எவ்வளவு, -20. ரைட்டா? இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த இமேஜ் நமக்கு தெரியுமா, தெரியாது, அச்சைன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எவ்வளோன்னு தெரியும், 5ன்னு தெரியும். ரைட்? அப்போ இது இந்த பக்கம் போச்சுன்னா இது மைனஸ் கேன்சல் ஆயிரும். 8.57 divided by 20 into 5, that is equal to height of the image. Right students? ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் இஸ் ஈக்குவல் டு 2.14 சென்டிமீட்டர் கிடைக்கும். சரியா? அப்போ ஆப்ஜெக்டோட இது என்னவா இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. ரைட்? புரிதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடணும்னா the positive value of the image height indicates the image form is erect. எரெக்ட்னா என்ன அர்த்தம், நேராக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது ஒரு விர்ச்சுவல் இமேஜ்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்மாலர் சைஸாக இருக்குது. ஏன்னா ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்டே 5 சென்டிமீட்டர், ஆனால் ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து 2.14 சென்டிமீட்டர் தான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்?
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த சம் போகலாம். an object of size 7 cm. சரி, ஆப்ஜெக்டுடைய ஹைட் கொடுத்துருக்காங்க, placed at 27 cm, ரைட்டா? ஸோ ஆப்ஜெக்டுடைய டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. கான்கேவ் மிரர், நல்லா வச்சுக்கோங்க, கான்கேவ் மிரர் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 18 cm. At what distance from the mirror should the screen be placed so that a sharp focused image can be obtained, ரைட்டா? எந்த இடத்துல வந்து இந்த ஸ்க்ரீனை பிளேஸ் பண்ணால் நமக்கு இமேஜ் நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சைஸ் அண்ட் நேச்சர்லாம் கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ சம்முக்கு போகலாம். ஸோ கான்கேவ் மிரர்ன்றதுனால யூ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், -27 cm எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டும் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு 7 cm, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இது போக ஃபோக்கல் லென்த்தையும் நம்ம என்ன பண்ணிக்குவோம், மைனஸில் தான் எடுத்துப்போம், 18 cm, ரைட்டா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போது இந்த மிரர் ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா 1/u plus 1/v is equal to 1/f. Therefore 1/v is equal to 1/f minus 1/u. சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா நல்ல கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், 1/v is equal to 1/-18 minus 1/-27. சரியா? அப்போ இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன வரும்னா நமக்கு இந்த மைனஸ் மேலே கொண்டு வந்துக்கலாம், 18 + 1/27. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடுது. ஸோ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன தான் வரும், 54 வரும். அப்போ இது எதால் மல்டிப்ளை பண்ணோம், -3ஆல். இது எதால் +3ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுறோம், -1 இருக்கிறனால -3 இருக்குது. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 1/v is equal to என்ன வரும், -1/54, ஆர் அதர்வைஸ் v is equal to -54. v is equal to என்னது, -54. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஒரு பாட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பார்க்கலாம். இப்போது நமக்கு என்ன தெரியும், m is equal to -v/uன்றது ஒரு ஃபார்முலா தெரியும். அடுத்து இமேஜோட ஹைட் டிவைட் பை ஆப்ஜெக்டோட ஹைட் தெரியும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ்கியூஸ் மீ ஸ்டூடெண்ட்ஸ், வியோட வேல்யூ என்னது -54, யூவோட வேல்யூ -27 பார்த்தோம், ரைட்டா? அதே மாதிரி ஹைட் ஆஃப் த இமேஜ் தெரியாது நமக்கு, அதுதான் நமக்கு வேணும். அதே மாதிரி ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எவ்வளவு அது நமக்கு தெரியும் இல்லையா, எவ்வளவு சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், 7. சரியா? அப்போ இந்த இது வந்து கேன்சல் ஆகி என்ன வந்துடும், மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆயிரும், 27 அடிச்சு கொடுத்தோம்னா 2 வந்துடும். இது இந்த மைனஸ் HI is equal to 7, HI divided by 7. அப்போ HI is equal to இதை மல்டிப்ளை பண்ணால் -14. சரியா? அப்போ நமக்கு என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க ஸ்க்ரீன் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க, அது -54 இருக்கணும். அதே மாதிரி இமேஜோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம். நம்ம இப்போ தானே பார்த்தோம், என்ன பார்த்தோம், 14 cm. அது மைனஸில் இருக்கிறதுனால அது ஒரு இன்வெர்டட், அதாவது என்ன வரும்னா இன்வெர்டட் ரியல் இமேஜ் கிடைக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 16. த ஃபோக்கல் லென்த் ஆஃப் எ லென்ஸ் பவர், லென்ஸுடைய பவர் நல்லா இங்கே வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், பவர் இஸ் ஈக்குவல் டு 1/fன்றது தெரியும். சரியா? இங்கே என்ன எடுத்துருக்காங்கன்னா -2 டயப்டிக் டி கொடுத்துருக்காங்க. அப்போ பவர் வேல்யூ எவ்வளவு, -2. சரிங்களா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இஸ் ஈக்குவல் டு 1/f. சரியா? அப்போ எஃப்ஐ மேலே கொண்டு போயிட்டோம்னா f is equal to 1/-2, that is divide பண்ண என்ன வந்துடும், 0.5 மீட்டர். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, p is equal to 1/f, that is equal to 1.5 கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 1.5 எங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா பாருங்கள், 1/1.5 வந்துடும். அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும், இப்போ மேலே இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2/3 வரும். டிவைட் பண்ணிங்கன்னா 0.67 மீட்டர் வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாப்டர் நம்ம முடிச்சாச்சு. இதோடைய PDF நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரியா?